பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி 3 உறவுகள். முதல் உறவு தகப்பன் பிள்ளை உறவு. யோவான் 1:12 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நமக்கு உரிமையை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார், சுதந்திரம் கொடுக்கிறார். இதற்கும் மேலாக நிபந்தனையற்ற தகப்பனுடைய அன்பையும் நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். உதாரணத்திற்கு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 25ஆம் வசனம் வரை இளையகுமாரனுடைய கதையை வாசிக்கிறோம். சீர்கெட்டு மனம் திரும்பி வந்த மகனை எந்த நிபந்தனையுமின்றி அன்பு செலுத்தி ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் தகப்பனுடைய அன்பு. அப்படிப்பட்ட அன்பை பெற்றுக்கொண்ட தகப்பன் பிள்ளை உறவு. இரண்டாவது உறவு சகோதர உறவு. மார்க் 3:35 என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எனக்கு சகோதரனும் சகோதரியும் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 3:1 பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ள சகோதரர்கள் நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சகோதரர்களாக மாத்திரமல்ல, சகோதரனுக்குரிய, அதாவது கிறிஸ்துவுக்குரிய பங்கையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதாவது பங்காளிகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சீசர்களிடம் இப்படி சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் பரலோகத்திலே ஆயத்தப்படுத்துவேன் என்கிறார். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சகோதரன் பங்கு. மூன்றாவது உறவு சிநேகித உறவு. யோவான் 15:15 நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, உங்களை சிநேகிதரன் என்றேன் என்பார். அது மாத்திரமல்ல, யோவான் 15:13 தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதற்கும் மேலான அன்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்ம உறவை மேம்படுத்தி கொள்ள ஜீவனை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 3 விதமான உறவுகளை நமக்கு கொடுத்து தகப்பனாகவும் சகோதரனாகவும் சிநேகிதனாகவும் இருக்கிற இயேசுவை விசுவாசிப்போம். ஆமென்.